ஓம் ஸ்ரீ குருப்யோ நம. வக்ரதுண்ட மகாக்காய சூரியகொடி சமப்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா. ஆன்மீகம் பிளஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். இந்த காணொளியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, குரு பகவானின் அதிசார பெயர்ச்சி. அதாவது இந்த குரு பகவான் சுபகிரகம், தனக்காரகன், புத்திரக்காரகன், எல்லாத்துக்குமே ஆதிபத்தியம் கொண்டவர் இந்த குரு பகவான். இந்த குரு பகவான் பெயர்ச்சி அப்படின்னாலே எல்லாருக்குமே ஒரு சந்தோஷம் இருக்கும். சனி பகவான் பெயர்ச்சினா ஒரு பயத்தோடு பார்ப்பாங்க. அதே சமயம் குரு பகவான் பெயர்ச்சினா நமக்கு எப்படி ஃபேவரபுளாக இருக்காங்களா எப்படின்னு. ஏன்னா குரு பகவானுக்கு ஸ்தான பலம் இல்லை அப்படின்னாலும் பார்வை பலம் அற்புதமாக இருக்கும் ஒவ்வொரு ராசிக்குமே. அதனால தான் சமாளிக்கிறோம். அந்த வகையில் சுபகிரகமான குரு பகவான் இதுவரைக்கும் மிதுன ராசியில் இருந்தார். இப்போ அதிசாரமாக கடகராசிக்கு வரப்போறார். அதிசாரம் அப்படிங்கிறது என்னன்னா, இந்த சூரிய பகவானோட இழுப்பு சக்தி, அப்படியே ஈர்ப்பு அப்படியே வேகமாக வரும். சில சமயம் ஒவ்வொரு தடவை இந்த மாதிரி நடக்கும், சில சமயம் நடக்காது. அந்த வகையில் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா குரு பகவான் அதிசாரமாக வரார். அதிசாரமாக கடகத்துக்கு உச்சமடைகிறார். ஏன்னா கடகம் அவருக்கு உச்ச வீடு. ரொம்ப அற்புதம். அந்த வகையில் இந்த குரு பகவான் 18/10/2025 முதல் கடகராசிக்கு அதிசாரமாக பயணம் பண்ணுறார். 11/11/2025 வரைக்கும் அங்கேயே இருக்கார். அதுக்கப்புறம் அங்கேயே வக்ரகதி அடைகிறார். கடகராசியிலே உச்சமடைந்து வக்ரகதி அடைகிறார். அது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 24 நாட்கள். அதுக்கப்புறம் டிசம்பர் 5ஆம் தேதி அவர் அப்படியே அதே ரெட்ரோகிராட்டில், அதாவது வக்ரத்திலேயே மிதுனத்துக்கு போயிடுறார், வக்ரகதியிலேயே. ஆக இந்த புனர்பூச 4ஆம் பாதத்தில் மட்டும்தான் இந்த சுழற்சி நடந்துட்டு இருக்கு. அதிசாரம், அதே சமயம் வக்ரம். இந்த குரு பகவான் புனர்பூச 4ஆம் பாதத்தில் தான் இருக்கார். அந்த வகையில் இந்த குரு பகவான் தான் நின்ற இடத்திலிருந்து 5ஆம் பார்வையை விருச்சிக ராசியை பார்க்குறார், 7ஆம் பார்வையை மகர ராசியை பார்க்குறார், 9ஆம் பார்வையை மீன ராசியை பார்க்குறார். இந்த 3 ராசியுமே புனிதமாயிடுறது. ஏன்னா குரு பகவான் பார்வை பார்த்தாலே புனிதம். ஆக இந்த 3 ராசியுமே அற்புதமான பலன்கள் பெறப்போகிறது. மற்ற பலன்கள் எப்படிப்பட்ட ஒவ்வொரு ராசிக்கும் இருக்க போகிறதுங்கிறத பற்றி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்க ஃபுல் வீடியோவும் பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அந்த வகையில் இந்த குரு பகவானோட பெயர்ச்சி அப்படின்னு பார்க்கும்போது ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக இந்த காணொலியில் பார்ப்போம். அன்பான கும்பராசி நேர்களே, இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, குரு பகவானின் அதிசார உச்ச பெயர்ச்சி. டபுள் அதிசாரமாக போகிறார், உச்சம் வேற அடைகிறார். இந்த குரு பகவான் உங்களுக்கு யாருன்னு பார்த்தீங்கன்னா சூப்பர். தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதி, லாபாதிபதி, 2-11 கூடிய அதிபதி குரு பகவான் இதுவரைக்கும் உங்களுக்கு எங்கே இருந்தார்? பஞ்சமஸ்தானம். அதி அற்புதமான பலன்களை வாரி 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 வழங்கினார். அடப்போங்க சாமி, என்னத்தான் வாரி வழங்கினார்? கண்டிப்பாக அப்படி சொல்லாதீங்க, கொடுத்துருக்கார். ஆனால் 2ஆம் இடத்துல இருக்கிற சனீஸ்வர பகவான் கொஞ்சம் உங்களுக்கு பாடத்தையும் கொடுத்துட்டு இருக்கார். உங்கள் ஜென்மராசியில் ராகு பகவான், 7ஆம் இடத்துல கேது பகவான், எல்லாருமே உங்களுக்கு ஒரு பாடத்தை கொடுத்துட்டு இருக்காரு. ஆனால் இந்த பாடங்களெல்லாம் சமாளிக்கக்கூடிய ஒரு குரு உங்களுக்கு நல்ல இடத்துல அமர்ந்து ஒரு சவாலை சமாளிக்கிற ஒரு பக்குவத்தை கொடுத்தாரு. கரெக்டாக குடும்பத்தில் ஏகப்பட்ட குழப்பங்கள், ஆனாலும் சமாளிச்சிங்க. குழந்தைகள் மூலமாக குழப்பங்கள் சமாளிச்சிங்க. ஆன்மீக பயணங்கள் அற்புதமாக இருந்தது. ஒவ்வொரு விஷயத்துலையும் உங்களுக்கு ஒரு முன்னேற்றம் கிடைச்சதுங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனாலும் நிறைய பேருக்கு புத்திரபாக்கியம் இல்லை. நிறைய பேருக்கு நல்ல ஒரு புத்திரபாக்கியம் கிடைச்சிருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது. அது தசாபுக்தியை பார்க்கணும், உங்களோட சுய ஜாதகத்தை பார்க்கணும். அந்த வகையில் பஞ்சமஸ்தானத்தை விட்டு விலகிய குரு பகவான் எங்கே வரார்? எந்த இடத்துல உச்சமடைகிறார்? பகைரன ரோகஸ்தானம், 6ஆம் இடம். 6ஆம் இடம் அப்படின்னாலே குரு உட்கார்ந்தாலே 3 விஷயத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல நல்ல லெசன்லாம் கொடுப்பார். பாடங்கள், அற்புதமான பாடங்களை கொடுப்பார். எப்போவுமே ஆசிரியர் அடித்து தான் சொல்லி கொடுப்பார். அந்த மாதிரி தான் இவர் நைஸாக கொடுப்பார். வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுவாங்க அது மாதிரி. என்ன அப்படின்னா, முதல்ல உத்தியோகத்தில் ஒரு ட்விஸ்ட்டை கொடுப்பார். சக நண்பர்களே உங்களுக்கு இந்த குண்டூசி இருக்கு பாருங்க, அதனாலே பள்ளத்தை, பெரிய பள்ளத்தை உருவாக்குவாங்க. குண்டூசியில் முடியுமா? பண்ணுவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா தொழிலில் கூட்டாளிகள் பிரச்சனை பண்ணுவாங்க, இல்லைன்னா சக வியாபாரிகள் பிரச்சனை பண்ணுவாங்க. இதெல்லாம் ப்ரீகாஷன், நம்ம கரெக்டாக இருக்கணும். அதுக்காக சொல்கிறேன்.
அடுத்தது கடன் சுமை அதிகமாகலாம். உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் பின்னடைவு வரலாம், மருத்துவ செலவுகள் வரலாம், ஆப்ரேஷன் இந்த மாதிரி செலவுகள் வரலாம். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். ஏன்னா 6ஆம் இடம் அப்படிங்கும்போதே பகை, ருண, ரோகம், வம்பு, வழக்கு, இதெல்லாம் அவமானங்கள் எல்லாமே 6ஆம் இடம். இப்படியும் இருக்கும், அப்படியும் இருக்கும். உத்தியோகத்தில் பெரிய மாற்றமும் கிடைக்கும். உத்தியோகத்தில் கவுத்து விடும். அப்போ எதாக இருந்தாலும் நம்ம கவனமாக இருந்தாலே தான் உயர்வு கிடைக்கும். கவனம் இல்லை அப்படின்னாலே முடிஞ்சு போச்சு. அதனால தான் கவனமாக இருக்கணும். 6ஆம் இடத்துக்கு வரக்கூடிய குரு பகவான் சில பாடங்களை உங்களுக்கு கொடுப்பார். கவனமாக ஒவ்வொரு விஷயத்திலும் தெளிவாக யோசிக்கணும். ஏன்னா நீங்கள் கும்பராசி சனீஸ்வர பகவான் ரொம்ப அற்புதம். ஏன்னா கும்பம் போல் உயர்ந்து நிற்க வேண்டும் அப்படிங்கிற குணம் உங்களுக்கு எப்போவுமே உண்டு. சாதாரண ஒரு மூட்டை தூக்குற தொழிலாளி கூட நம்ம உயர்ந்து இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ரொம்ப விசேஷம். கரெக்டு, அப்படி தான் இருக்கணும். எப்போவுமே உழைப்புக்கு நம்ம மரியாதை கொடுக்கணுங்க, யாராக இருந்தாலும். அதுக்கு தான் குர்ஆன்லேயே பாருங்கள், ரொம்ப அற்புதமான ஒரு இது வச்சனம் என்னென்னா, உழைக்கிறான் பாருங்க, அவனோட வியர்வை காய்வதற்குள் அவனோட கூலியை கொடுத்துருன்னு. எவ்வளோ அருமையான வசனம். ஏன்னா அவனோட வியர்வை வழிஞ்சு அந்த பூமியில் விழக்கூடாது, அதுக்கு முன்னாடியே அவனோட கூலியை கொடுத்து அவனை திருப்திப்படுத்து. அற்புதம். அதுமாதிரி தாங்க எல்லா இதுலேயும் உண்டு. நம்ம இதுலேயும் அதே தான், ஹிந்து இதுலேயும் அதே தான், கிறிஸ்தவ மதத்தில் எல்லா மதத்துலேயும் அதே தான். உழைப்புக்கு நம்ம மதிப்பு கொடுக்கணும். அந்த வகையில் இந்த குரு பகவான் 6ஆம் இடத்துக்கு வந்து சில பாடங்களை கொடுப்பார். 18-10-2025 முதல் 11-11-2025 நேர்கதியில் பிரயாணம் பண்ணுறார். அதுக்கப்புறம் 11-11-2025 முதல் 5-12-2025 வக்ரகதியில் பிரயாணம் பண்ண போகிறார். அந்த வகையில் குரு பகவான் இங்கே 6ஆம் இடத்துல இருந்துட்டு சில குழப்பங்களை கொடுப்பார், பிரச்சனைகளை கொடுப்பார், தெளிவாக கொடுப்பார். கொஞ்சம் யோசனையாக நம்ம வேலை செய்யணும், கவனமாக வேலை செய்யணும். இதுக்கு ஒரு சின்ன கதையின் மூலமாக உங்களுக்கு விளக்குறேன். ஒரு சமயம் காட்டுக்குள்ளே போகிறாங்க 3 பேர். யார்? கிருஷ்ணன், பலராமன், அர்ஜுனன். இந்த 3 பேரும் காட்டுக்கு போயிட்டு வேட்டையாடிட்டு, நான் ராஜா வேட்டையாடிட்டு வரலான்னு போகிறாங்க. போகிற இடத்துல இருட்டிடுது, ரொம்ப லேட்டாகிடுது. பகவான் கிருஷ்ணன் தான் என்ன வேணாலும் மாயம் பண்ணலாம், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இந்த இடத்துல எதுக்கு இந்த கதை வருது அப்படிங்கிறதுக்கு நம்ம தெரிஞ்சுக்கணும். எல்லாமே காரண காரியத்தோடு தான் நடக்குது. நம்மளோட வாழ்க்கையே பார்த்திங்கன்னா காரண காரியத்தோடு தான். ஒரு காரியம் நடக்கிறதுனா ஒரு காரணம் இருக்கணும். அது எதாக இருந்தாலும் சரி, ஒரு காரியம் நடக்கணும் அப்படின்னா காரணம் கண்டிப்பாக உண்டு. ஒரு காரியம் அப்படின்னா என்ன? ஒரு பையனுக்கு கல்யாணம் பண்ணணும், அது காரியம். காரணம் என்ன? அவன் வயசு, அவனுக்கு அந்த வயசு வந்துடுது, கல்யாணம் பண்ணணுங்கிற வயசு வந்துடுது, அதுதான் காரணம். அதான் அவ்வளோ. அந்த மாதிரி இவங்க 3 பேரும் போகிறாங்க. இருட்டு எடுத்து அங்கேயே ஒரு மரத்தடியில் தங்கிடலாம். சரிப்பா 3 ஜாமம் வச்சுக்கலாம், மொத்தம் 4 ஜாமம். அந்த 3 ஜாமத்தில் என்ன பண்ணலாம்? முதல் ஜாமத்தில் ஒருத்தர் பார்த்துப்போம், 2வது ஜாமத்தில் ஒருத்தர் கண் முழிச்சு பார்ப்போம், 3வது ஜாமத்தில் ஒருத்தர் பார்த்துப்போம். மற்றபடி அந்த முதல் ஜாமத்தில் யார் பார்த்துருக்கிறாளோ அவன் முழிச்சுன்னு இருக்கணும், மற்ற 2 பேர் தூங்கலாம். அடுத்த ஜாமத்தில் முழிக்கிறவன் பார்த்துக்கணும், மற்ற 2 பேர் தூங்கலாம். 3வது ஜாமத்தில் அவன் பார்க்குறவன் முழிச்சுன்னு இருக்கணும், மற்ற 2 பேர் தூங்கலாம். ரைட், அக்ரிமெண்ட் ஓகே, கையெழுத்து போட்டாச்சு, எல்லாம் அக்ரிமெண்ட் ஓகே. முதல்ல யார்? அர்ஜுனன் தான் பார்க்கணும்னு ஷீட்டு. சரி அர்ஜுனா நீ பாருப்பா. அர்ஜுனன் முழிச்சு வந்து பார்த்துட்டு இருக்கான். ஏன்னா அவங்ககிட்ட காண்டிபம் இருக்கேன், மிகப்பெரிய காண்டிபம், அதுக்கு ஈக்குவலே கிடையாது. பார்த்துட்டு இருக்கார், அப்படியே பார்த்துட்டு இருக்கார். மரீஷி முனிவர் கொடுத்தது அந்த அவரோட முதுகெலும்பு தான் வஜ்ராயுதமாக மாறுது, அவரோட தான் அந்த காண்டிபம் வச்சுட்டு அவர் பார்த்துட்டு இருக்கார். அப்போ ஒரு சின்ன புழு வருது. அடைச்சி இது சின்ன புழுன்னு கோபம் வருது அவனுக்கு. யாருக்கு? அர்ஜுனனுக்கு. மற்ற 2 பேரும் நல்லா தூங்கிட்டு இருக்கா. அடைச்சி புழுவே ஓடு அப்படின்னு சொல்லி அடிக்கிறார். அடிக்கும்போது பார்த்தீங்கன்னா சர்ன்னு ஒரு பெரிய ஒரு மிருகம் ஆயிடுறது அந்த புழு. அடப்பாவி அப்படின்னு கோபம் வந்துடுது. இன்னும் கோபத்தோட ஒரு பார்வை பார்க்குறார். பார்த்துட்டு அம்பை எடுக்கிறார், அடிக்கிறதுக்கு கோபத்துக்கு. அது பார்த்தா இன்னும் பெரிய அசுரனாக மாறிடுறது, ராட்சசன். இன்னும் கோபம் வருது. ஏண்டா நீ ராட்சசனாக இருந்தால் அதுக்காக நான் விட்டுருவேனா? உடனே நான் எவ்வளோ பெரிய பலசாலி, நான் விடுவேனான்ட்டு சண்டை. 2 பேருக்கும் பயங்கரமான சண்டை. கோபத்தோடு அர்ஜுனன் அடிக்கிறான், முடிக்கிறான், ஒன்றும் பண்ண முடியல. அந்த பூதத்துக்கு இன்னும் பெரிய பவர் வந்துட்டே இருக்கே தவிர கொஞ்ச வாடு இல்லை. அடின்னு அடித்து களைச்சி போயிடுறான். ஜாமம் முடிஞ்சிடுது, அந்த பூதம் மறைஞ்சிடுறது. இவன் களைச்சி போய் படுத்துன்றான்.
அடுத்த ஆள் யார்? பலராமன். அவரை எழுப்பி நீ பார்த்துக்கோப்பான்ட்டு படுத்துன்றான். அடுத்து பலராமன் எழுந்திருக்கிறார். அவர் கலப்பை பயங்கரமான ஒரு பவர் ஆயுதம், அது ஈக்குவல் எதுவுமே கிடையாது. அந்த மாதிரி வச்சுட்டு காவல் காக்கிறார். அதே புழு வருது. அடைச்சி இந்த புழுவை அடித்து கொன்னுடணும், ஏன்னா நம்ம பசங்களை யாராவது கடிச்சிட போகிறதுன்ட்டு கலப்பையால் கோபமாக அடிக்கிறார். பார்த்தா அது பெரிய மிருகமாகிடுறது. ஆஹா, நீ மந்திரஜாலத்தில் நீ இருந்தேன்னா நான் உன்னை விட்டுருவேனா அப்படின்னு இன்னும் கோபம் முனைஞ்சு அடி பின்னி எடுக்கிறார். அது இன்னும் பெரிய பூதமாக மாறிடுது. மறுபடியும் அர்ஜுனன்ட்டு காட்சி அது மாதிரி பெரிய பூதமாகி 2 பேரும் கட்டி பிடிச்சி சண்டை போகிறாங்க. இவர் மல்யுத்தத்தில் பெரிய ஆள் யார்? பலராமன். அட்டி 2 பேரும் பலராமனுக்கு கோபமான கோபம் அடித்து குத்து இது பண்ண அப்போவும் தீரலை. அந்த பூதம் இன்னும் பலமாக இருக்குது. இவன் கோவப்பட்டு அடிக்க இந்த பலராமன் கோவப்பட்டு அடிக்க அவர் இன்னும் பலமாக இருக்கான். அந்த பூதம் ஒன்றும் பண்ண முடியல. 2வது ஜாமம் முடிஞ்சு போயிடுது. அந்த புழு மறைஞ்சிடுறது. அந்த பூதம் மறைஞ்சோடனே இவர் களைச்சி போய் படுத்துன்றார். 3வது கிருஷ்ணர் எழுந்திருக்கிறார். நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் படுத்துக்கோங்க. ஏன்னா அடுத்தது சூரிய உதயம் தான். அருணோதயம் சூரிய உதயம். சரி போ, நான் பார்த்துக்கிறேன்ட்டு பார்த்துட்டுருக்கார். புழு வருது. மறுபடியும் புழு வந்தோடனே இப்படி பார்க்குறாரு. அட பாவம் சின்ன புழு, இது என்னடா தான் பண்ண போகிறது பா புழு ஓரமாக போப்பா அப்படின்னு. அது பார்த்தா இன்னும் சின்னதாகிடுறது. ஐயோ பாவம் அப்படின்ட்டு அதை எடுத்து இன்னும் கொஞ்சம் ஓரமாக விட்டு இது பண்ணுறாரு. என்ன அது பார்த்தா இன்னும் சின்ன புழுவாயிடுறது. ஐயோ இதுக்கு இந்த குட்டி புழுவை என்னதான் பண்ணுறது, ஒன்றுமே புரியலையே அப்படின்னு ஜாமம் போயிட்டே இருக்குது. விடிய போகிறது. என்ன இந்த புழுவையே பார்த்துட்டு இருக்காரு. ஏதோ குட்டியாக இருக்கே, குட்டி ஆகிடுத்தேன்னு உடனே எடுத்து அது பேக்கெட்டுக்குள்ளே போட்டுன்றார். தன்னோட பேக்கெட்டுக்குள்ளே போட்டு உட்காந்துடுறார். அது மாட்டு உட்காந்துருந்தது அந்த புழு. காலையில் ஆனோடனே விடிஞ்சு போய்டுறது. 3 பேரும் எழுந்து இது பண்ணுறா. அவங்களோட இதை சொல்கிறாங்க. அப்பா கிருஷ்ணா, உனக்கு விஷயம் தெரியுமா? இந்தமாரி நான் எழுந்திருந்த காவல் காக்கும்போது ஒரு புழு வந்தது. அடின்னு அடித்து இது பண்ண முடியல. அது பெரிய மிருகமாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு பெரிய பூதமாச்சு. நானும் கட்டி பிடிச்சி சண்டை போட்டேன், முடியலப்பா அப்படின்னு அர்ஜுனன் புலம்புறான். அடுத்து பலராமன் சொல்கிறார், அதே தான்ப்பா என் கதையும். நான் எவ்வளோ பெரிய மல்யுத்த வீரன், நான் எவ்வளோ பெரியவன், அடின்னு அடித்தேன். அது பெருசாக பூதமாகுது. நான் என்ன பண்ணுறது, என்னால் முடியல. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த பூதம் மறைஞ்சிடுறது. நானும் படுத்துட்டேன், முடியல. நீ இருக்கும்போது காவல் காக்கும்போது வரலையா? வந்துதா? ஐயோ, நீ அடித்து சண்டை போடல. நான் ஏங்க சண்டை போடணும்? அது பாவம், அது குட்டியோண்டு புழு. பார்க்க இன்னும் அடுத்து குட்டி புழி ஆயாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா கூட்டு இதை பாருங்கள், இதுதானான்னு எடுத்து காமிக்கிறார். ஐயோ இதுதான். எப்பா இதில் என்ன தெரியுதுன்னா, நமக்கு சமமாக இருக்கிறவங்கள்ட்ட தான் நம்ம மோதணும். புரியுதா? நமக்கு மேலே இருக்கிறவங்ககிட்டையும் மோதக்கூடாது, நமக்கு கீழே இருக்கிறவங்ககிட்டையும் மோதக்கூடாது. இந்த புழு அற்ப புழு, பாவம். இதை நீங்கள் ஒதுக்கியிருந்தீங்கன்னா பெருசு. ஆனால் இது உங்களோட கோபம் அதுக்கு படப்பட அது பெரிய பூதம் ஆயிடுச்சு. அவ்வளோதான்ட்டு அப்படி போடுறார். பூதம் மறைஞ்சிடுறது அந்த புழு. ஸோ இதில் இந்த கதையிலேருந்து என்ன வருது அப்படின்னா, கோபத்தை முதல்ல குறைச்சிக்கணும், டென்ஷன் ஆகக்கூடாது. அடுத்தது உத்தியோகத்தில் கவனமாக இருக்கணும், வேலை இதிலெல்லாம் கவனமாக இருக்கணும், தொழிலில் கவனமாக இருக்கணும். அடுத்தது உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். இந்த கதையிலேருந்து வர தாட்டை தான். ஏன்னா என்றைக்குமே கோபம் தான் சத்ரு. நம்ம கோபத்தில் எடுக்கிற முடிவு என்றைக்குமே கரெக்டாகவே இருக்காது, பிரிவினை தான் வரும். ஸோ இந்த 6ஆம் இடத்துக்கு வரக்கூடிய குரு பகவான் அந்த ஒரு ஏற்பாட்டை தான் பண்ணி கொடுப்பார். எதனால? இந்த கோபத்தினால. ஸோ கோபத்தை குறைச்சிக்கணும். இருந்தாலும் பார்வை பலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5ஆம் பார்வை உங்களுடைய ஜீவனஸ்தானத்தை பார்க்குறாரு. ஜீவனம் விருத்தி அடையும். கவனமாக இருந்தீங்கனாலே உத்தியோகம், தொழில், வியாபாரம் எல்லாமே அற்புதமாக இருக்கும். அடுத்தபடி 7ஆம் பார்வை அப்படிங்கும்போது உங்களோட விரயஸ்தானத்தில் விழுது. விரயஸ்தானம் அப்படிங்கும்போது சுப செலவுகள் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். ஆனால் அதே சமயம் பார்த்தீங்கன்னா 9ஆம் பார்வை உங்களோட தனவாக்கு குடும்பஸ்தானத்தை பார்க்க போகிறார். தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் ஏற்கனவே சனீஸ்வர பகவான் வக்ரகதியில் இருக்கார். அவரை இந்த குரு பகவான் பார்க்க போகிறார். அப்புறம் சனி பகவான் வக்ர நிவர்த்தி ஆனால் கூட இந்த குரு பகவானோட பார்வை உங்களுக்கு பலமாக இருக்கும். அதனால தனவரவு கண்டிப்பாக கிடைக்கும். தனவரவு கிடைக்கும் போது இந்த செலவுகள் அப்படிங்கும்போது எப்பப்பெல்லாம் செலவு பண்ணீங்களோ அதுக்கு உண்டான வரவை இந்த குரு பகவான் கொடுப்பார். ஆக குருவோட ஸ்தான பலம் இல்லை அப்படின்னாலும் பார்வை பலம் உங்களுக்கு பக்க பலமாக இருக்குது. ஆனால் இந்த ஸ்தான பலம் இல்லை அப்படிங்கிறதுனால தான் நம்ம எல்லா விஷயத்துலையும் கவனமாக இருக்கணும்னு நான் சொன்னேன். இல்லைன்னா நமக்கு உள்டாவாக தான் நடக்கும். அப்புறம் எனக்கு நேரம் சரியில்லை, காலம் சரியில்லை, கிரகம் சரியில்லை. கிரகங்கள் தங்கள் கடமையை சரிவர செய்யும், எப்போவுமே அதான்.
கிரகங்கள் அவங்கவுங்க கடமை அவங்கவுங்க கரெக்டாக செய்யும். அதேமாரி நம்ம இருந்தோம்னா நமக்கு வெற்றி. ஆக பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக குரு பகவான் வழிபாடு பண்ணுங்கோ. குரு ஸ்தலங்களுக்கு போயிட்டு வாங்க, அற்புதமான பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும். நவகிரகங்களில் உள்ள குரு பகவானுக்கு நெய் தீபம் போடுங்க, வியாழக்கிழமை அற்புதமான பலாபலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஆக இந்த சின்ன பரிகாரத்தின் மூலம் 2-11 அதிபதி குரு பகவான் உங்களது பகைருண ரோகஸ்தானத்தில் அமர்ந்தாலும், ஸ்தான பலம் இல்லை என்றாலும் பார்வை பலத்தால் உங்கள் வாழ்க்கையை உயர்த்தி கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.